இப்ப தாவேக கட்சியிலிருந்து திடீர்னு 50 எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. திமுகவுக்கு மாதிரி திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து இப்ப திமுக ஆட்சி அமைக்குது. திரும்பவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் ஆகிறாங்க. அப்ப எப்படி பேசுவீங்க? தாவேக விஜய் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவர் பாவம் அங்கிருந்து வந்து மக்களுக்காக பாடுபட வந்தாரு, அவர்கள் எல்லாம் ஏமாத்திட்டாங்க பண்ணிட்டாங்க, மக்களே இல்ல, அந்த எம்எல்ஏ அப்படி பண்ணிட்டாரு, இந்த எம்எல்ஏ இப்படி பண்ணிட்டாரு, ஐடிவிங்க என்ன தையத்தக்கா அப்படின்னு குதிச்சிருப்பீங்களா? அது மட்டும் இல்லாம அப்படி இப்படி மீம்ஸ் பறந்துட்டு இருக்கு எல்லாம் அப்படின்னு தட்டி கிளப்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அதிமுக நின்று அதிமுக பழனிசாமி அவர்கள் தான் எல்லா பக்கமே பிரச்சாரத்துக்கு போனாங்க. அதிமுகவுக்காக ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க, ஜெயலலிதா அவர்களுக்காக ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க, எம்ஜிஆர் அவர்களுக்காக ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க, இரட்டை சின்னத்துக்காக ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே தாவேக்காவுக்கு வராங்க. இப்ப இந்த 21 நாளுக்குள்ள இப்போ ஒரு சில எம்எல்ஏக்கள் பதவியை ரிசைன் பண்ணிட்டு இப்ப தாவேக்கால போய் சேர்றாங்க. இதுக்கு பேர் என்ன? ஒருத்தர் சொன்ன மாதிரி இது குதிரை பேரம் இல்ல, யானை பேரம் தான். இப்ப தாவேக்காவுக்கு செஞ்ச துரோகம் அதிமுகவுக்கு செஞ்ச துரோகம் இல்லையா? திமுகவுக்கு செஞ்ச துரோகம் இல்லையா? தாவேகா விஜய் அவர்கள் தனித்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திறமை இருக்கு, மாற்றாட்சியை கொடுப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனா இப்ப அவங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது நேர்மைங்கிற மாதிரியா இருக்கு. அரசியலுக்கு போயிட்டா இல்ல அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்ற மாதிரி சாக்கடையா இருந்துச்சா இப்போ அரசியல்? அப்படி ஒருவேளை அரசியலை சாக்கடையா பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, அது கூட சேர்ந்து தாவேகா எந்த விதத்துல தனித்து நிக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியும்? தாவேகாவும் குட்டையிலோர்னு மட்டை தான். அதனால தாவேகாவை நீ தனித்து நிற்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல முக்கியமான ஒரு விஷயம், வாக்குறுதி சொல்றதொன்னு பண்றதொன்னு சொல்றதொன்னு இப்படியே மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கு. சிங்கப்பெண் படை இப்ப கொண்டு வர்ற அப்படின்னு சொல்றீங்க, அது இப்ப கொண்டு வந்ததே கிடையாது. அது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் இருந்தது சிங்கப்பெண் படை இருக்கு. ஆனா அந்த பேர் தான் நீங்க ஒண்ணு வந்து சிங்கப்பெண் படைன்னு வைக்கிறீங்க, அதுக்கு வந்து பேரு தான் வேற இருந்துச்சு. இப்படி பண்றீங்க. இருந்தாலும் தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஒண்ணு டெல்லியில போய் திமுக அரசு ஒளிஞ்சுக்குது, அதிமுக அரசு ஒளிஞ்சுக்குது, தப்பு பண்றவங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. கடைசியில இப்போ விஜய் அவர்கள் கரூர் இஷ்யூ அப்பவும் டெல்லியில போய் ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப அடுத்த ஒரு சில பிரச்சனைகள் வந்த போதும் அங்கதான் போய் ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப அதுக்கு அடுத்தது இப்பவும் அங்கதான் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் வேற ஒரு மிகப்பெரிய காமெடி. மும்மொழி கல்வி தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தாவேகா விஜய் அவர்கள் ஒன்றிய அரசோடு ஒன்றி செயல்படுவார் அப்படின்னு நாங்க நம்புகிறோம், பிஎம் ஸ்ரீ விஷயத்துல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஓப்பனா பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. தமிழ்நாட்டை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டோமா? இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா தமிழ்நாட்டை கொண்டு போய் விஜய் அவர்கள் கிட்ட அடமானம் வச்ச மாதிரி தான் தோணும். என்னோட ஒரே கொஸ்டின், தாவேகா எம்எல்ஏக்கள் திடீர்னு பதவி விலகி எல்லாம் பண்ணி திரும்பவும் திமுக எம்எல்ஏ ஆகிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல அதிமுக எம்எல்ஏ ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்போ அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்ல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் உங்களோட கொள்கை எங்க போச்சு? கொள்கை எதிரி யாரு? இல்ல அரசியல் எதிரி யாரு? அரசியல் கொள்கை யாரு? அங்கிருந்து வர கட்சியை கூப்பிட்டு வச்சு விசிக தலைவர் அங்கிருந்துட்டு திரைக்கவரட்சியை காட்டிதான் விஜய் அவர்கள் வருகிறார், நாங்கள் எத்தனை வருஷம் மக்களுக்காக பாடுபட்டு இருக்கிறோம்னு பேசணும். இப்போ விஜய் அவர்களுக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு என்ன கொள்கை அப்படின்னு தெரியல. உங்களோட கருத்துக்கள் என்ன? இது உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.